நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். தனியார் பள்ளிகளிடம் 100 கோடிக்கு மேல் மோசடி வழக்கு இருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுவரைக்கும் 120 தனியார் பள்ளிகளிடமிருந்து புகார்கள் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 120 பள்ளிகள் கொடுத்த புகாரில் இதுவரை 14 கோடிக்கும் மேல் ஏமாந்தது தொடர்பாக புகாரும் வந்திருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், போலீசார் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்ல என்னென்ன வெளியாகி இருக்கிறது, விவரங்கள்? சென்னை சாலிகிராமத்துல பதிவு செய்யப்படாத தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பெயர்ல அமைப்பை நடத்தி வந்த அரசகுமார் என்பவர் தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், அதே போன்று பள்ளி தரம் உயர்வு, CMDA உள்ளிட்ட சட்டப்பூர்வ அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறியிருக்கிறார். இதனை நம்பி தமிழகம் முழுவதும் பல்வேறு பள்ளி நிர்வாகிகளிடம் இருந்து பல கோடி ரூபாய் பெற்று அவர் மோசடி செய்ததாக தொடர்ச்சியாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு புகாரானது வந்து கொண்டே இருந்தது. அதாவது சுமார் 100 கோடி ரூபாய் வரை அவர் மோசடி செய்திருக்கலாம் எனவும் இந்த புகார்ல போலீசாரோட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து அரசகுமார் என்பவரை கடந்த ஜூன் 27ஆம் தேதி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தனியார் பள்ளிகள், அதாவது ஏமாந்த தனியார் பள்ளிகள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் அளிக்கலாம் என சென்னை காவல்துறை தரப்பிலையும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இதுவரை தமிழகம் முழுவதுமே மொத்தம் 120 தனியார் பள்ளிகள் அளித்த புகாரின் அடிப்படையில 14 கோடிக்கும் மேல மோசடி செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் பல கோடி ரூபாய் பெறப்பட்டிருப்பதும் விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், கைது செய்யப்பட்ட அரசகுமாரோட வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மோசடி செய்யப்பட்ட பணத்துல அவர் எங்கெல்லாம் சொத்துக்கள் குவித்திருக்கிறார் என்ற கோணங்களையும் இந்த வழக்குல முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய நபர்களையும் கண்டுபிடிக்கக்கூடிய நடவடிக்கையில காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.